Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது RRB NTPC ஓட எக்ஸாம் டேட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. வாங்க ரொம்ப பெருசா இருக்க போறது கிடையாது, ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். இது யார் பயனுள்ளதானா RRB எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது கிராஜுவேட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து வேகன்சி மொத்தம் 8113. ஓகே, இது கிராஜுவேட் லெவலுக்குள்ள டீட்டெயில்ஸு. இது அண்டர் கிராஜுவேட்டோட டீட்டெயில்ஸு. இது இவங்க எல்லாருக்கும் தான் இந்த எக்ஸாம் ரெண்டு கேட்டகரியில் பீப்புள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான இந்த எக்ஸாம் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரயில்வேலேருந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்லேருந்து கான்ஸ்டபிளுக்குள்ளது வரப்போகுது. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வரப்போகுது. எப்போ 2 மார்ச்லேருந்து 20 மார்ச் வரைக்கும் நடக்குது. ஓகேவா, இதுக்குள்ளே இது கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. தென் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இது வந்து எஸ்எஸ்சி உடைய காலண்டரு 2025லேருந்து 26க்குள்ளது. இதை நீங்கள் பாருங்கள். ஜேஎஸ்ஏ எல்டிசி இது வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமும் ஒன்று நடக்குது. ஓகேவா, ஒன்லி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியும். அது எப்போ ஏப்ரல்லேருந்து மே. அதே மாதிரி எஸ்எஸ்ஏ அண்டு யூடிசி கிரேடுக்குள்ளது லிமிட்டட் உள்ளது. இதுவுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்க போகுது. இது டிபார்ட்மெண்ட்டு தான். அதேமாதிரி ஏஎஸ்ஓ கிரேடு உள்ளது தான். இதுவுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ இந்த மூணுமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏப்ரல் மேலே தான் நடக்க போகுது. இந்த 2 மாதத்தில் தான் நடக்க போகுது. ஓகேவா, அடுத்து நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட்டு தான் வரப்போகுது. அது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16ல் வர்ற மாதிரி இருக்காங்க. ஏப்ரலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் சொல்லியிருக்காங்க டேட்டு. ஓகேவா, அப்போ இது இந்த மூணுமேவும் மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ இப்போ ஃப்ரீ இருக்கும். இந்த ஏப்ரல் மேலே தான் உங்களுக்கான எக்ஸாம் டேட் இருக்கும். மேக்ஸிமம் ஏப்ரல் மிட் வீக்கு 2 லாஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் வாய்ப்பு அதிகம். என்டிபிசிக்கு லாஸ்ட் வீக்கு அல்லது மிடில் உங்கள் லாஸ்ட் 2 வீக்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏப்ரல். ஓகே, ஏப்ரலில் அதுலேருந்து மேலே முடிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அங்கே ஜூன்ன்ற போது உங்களுக்கு ரொம்ப பிஸி ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஜூனில் ஆரம்பிக்குது ஃபுல்லாக. ஓகே, உங்களுக்கு எல்லாமே சிஜிஎலுக்குள்ளதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொன்றும். ஓகேவா, இது நிறையா இருக்குது. அப்போ நமக்கானது உங்களுக்கானது எப்பயுமே பார்க்குற போது இந்த இதில் பர்டிகுலர் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில நியூஸ் பேப்பரில் கூட விட்டுட்டாங்க பேரா மெடிக்கல் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்டிபிசி தான் வரப்போகுது. அது 2 லெவல்லே இருக்கக்கூடிய கிராஜுவேட்டும் அண்டர் கிராஜுவேட்டுக்குள்ளதும் வரப்போகுது. அப்போ இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் ஏப்ரல். ஓகேவா, ஒரு 20லேருந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். ஓகேவா, 20லேருந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் டேட்டு. மேக்ஸிமம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஓகேவா, இதுதான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. நம்மளுடைய நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்துங்க. இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்க, படிக்க, எந்த டாப்பிக்கும் கவர் பண்ணாமல் விடாதீங்க. நீங்கள் நினச்ச ஜாப்பை நீங்கள் தான் அச்சீவ் பண்ண முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.